வாழ்க வளமுடன். அனைவருக்கும் சிவகரின் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நிஃப்டி, பேங்க் நிஃப்டி மற்றும் சென்செக்ஸோட அடுத்த நகர் அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உடனுக்குடன் அப்டேட்டுக்கு டெலகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனுக்கு ஜாயின் பண்ணிங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஃபஸ்ட் நம்ம என்ன சொல்லியிருந்தோம் பார்ப்போம். நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா, மேலே ஒரு எல்லோ ஜோன் கொடுக்கணும். இந்த லெவலில் பிரேக் பண்ணால் மட்டும் தான் மார்க்கெட்டில் பையை பற்றி யோசனை பண்ணலாம், இல்லைனா மார்க்கெட்டில் செல்லிங் இருக்காதான் வாய்ப்பு அதிகம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதுபோல் ஓப்பனே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 400 பாயிண்ட்ஸ் கீழே கேப் டவுனில் ஓப்பன் ஆனிச்சு. ஓப்பன் ஆனதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்த செகண்ட் சப்போர்ட் லெவலேருந்து ரெசிஸ்டன்ஸாக எடுத்து மார்க்கெட் அங்கேருந்து ஃபாலோ ஆனது. மார்க்கெட் நம்ம கொடுத்த ஸ்ட்ராங் சப்போர்ட் ஏரியா சொல்லியிருந்தோம். தேர்டுங்கிறது டேயோட செட்டப்பில் ஸ்ட்ராங் செட்டப். இதையும் பிரேக் பண்ணால் மார்க்கெட்டில் ஒரு பெரிய ஃபால் இருக்கும். அதனால் ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்க வாய்ப்புன்னு சொல்லியிருந்தோம். அந்த லொக்கேஷனில் இருந்தால் மார்க்கெட் வந்து ஒரு ஃபுல் பேக் நல்ல ஒரு மூவ் கொடுத்துச்சு. சரி, ஓகே, பேங்க் நிஃப்டி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டியில் அதான் சொல்லியிருந்தோம். நம்ம எல்லோ ஜோனை தாண்டினா மட்டும்தான் பையை பற்றி யோசனை பண்ணலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் மார்க்கெட்டில் செல்லிங் இருக்கும். தேர்ட் சப்போர்ட் வரைக்கும் நம்ம போட்டிருந்தோம். ஆனால் ஓப்பனே பார்த்தீங்கன்னா தேர்ட் சப்போர்ட்டு கீழே ஓப்பன் ஆகி மார்க்கெட் வந்து ஒரே 5 மினிட்ஸில் ஒரு நல்ல ஒரு புல்லிஸ் கொடுத்து அதுக்கப்புறம் டவுன் அப். ஆனால் நம்ம கொடுத்த லெவல்ஸில் அந்த அளவுக்கு கரெக்டாக விளைஞ்சுதாங்கிறது பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு அப்படி விளைஞ்சது சொல்ல முடியாது. இது வந்து கிளியரான செட்டப்பில் இது மூவ் ஆகலை என்னை பொறுத்தளவுக்கு பேங்க் நிஃப்டி. சரி, ஓகே, சென்செக்ஸ் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், சென்செக்ஸ் வச்சுருக்கேன். சென்செக்ஸ் பார்த்திங்கன்னா அவ்வளோ கிளியராக நம்ம கொடுத்த இந்த லெவல்ஸில் கரெக்டாக ஓப்பன் ஆகி அங்கேருந்து ஒரு ஃபுல் பேக் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து 78,750 ஒரு 15 மினிட்ஸ்க்குள்ளே பார்த்திங்கன்னா 80,500 கிட்டத்தட்ட 2000 பாயிண்ட்ஸ் ஒரே 5 மினிட்ஸ் ரெக்கவரி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஃபால், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ரெக்கவரி நடந்துச்சு. ஆனால் நம்ம கொடுத்த சப்போர்ட் லெவலுங்க ஸ்ட்ராங் லெவல் இந்த லெவல் தான். சென்செக்ஸை பொறுத்தவரை ஸ்டார்டிங்லேயே பண்ணிட்டான். நிஃப்டி வந்து இறங்கி ஒரு ஸ்டேஜுக்கு பிறகு சப்போர்ட் எடுத்தான். சரி, ஓகே, நாளைக்கு மார்க்கெட் விடுமுறை. நாளான்னைக்கு என்ன நடக்க வாய்ப்பு நம்ம நிஃப்டியிலேருந்து பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டி சார்ட் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டில் திரும்ப பண்ணிவிடுவோம். இப்போ நம்ம டே கேண்டில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், டே கேண்டில் வச்சுருக்கேன். டே கேண்டில் படி என்ன சொல்லியிருந்தோம்னா, இந்த இடம் தான் நம்ம ஸ்ட்ராங் சப்போர்ட் ஏரியா சொல்லியிருந்தோம். இதை உடைச்சாலும் அடுத்த சப்போர்ட் ஏரியா பார்த்தீங்கன்னா வீக்லி படி இந்த செட்டப் தான் வரும்னு சொல்லியிருந்தோம். அதுபடி பார்த்தீங்கன்னா இந்த லொக்கேஷனில் தான் மார்க்கெட்டு சப்போர்ட் எடுத்து நல்ல ஒரு புள்ளி செட்டப்பில் தான் மார்க்கெட் முடிஞ்சிருக்கு. சரி, ஓகே, நாளான்னைக்கு என்ன இருக்க வாய்ப்புன்னு நம்ம 50 மினிட்ஸில் பார்ப்போம். இந்த செட்டப் படி பார்த்தோன்னா இது லோ பிரேக் பண்ணால் அடுத்த ஃபால் இருக்கும். என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து மேல் நோக்கி போக வாய்ப்பு இருக்கும். அது எது வரைக்கும் பார்த்தோம்னா எங்கே பிரேக் ஆனாலும் இந்த லெவல்ஸ், அதாவது 25,370 டு இந்த ஹை 25,500 வச்சுக்கோமே, இந்த ரேஞ்ச் வரைக்கும் போயிட்டு இந்த ஏரியா பிரேக் பண்ணால் அடுத்த புள்ளிஸ் எதிர்பார்க்கலாம். ஆனால் நாளைய மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த லெவல் வரைக்கும் போகிறது வாய்ப்பு இருக்கும். அது ஒரே நாளில் போகுமா அப்படிங்கிறத 50 மினிட்ஸில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், 50 மினிட்ஸ் வச்சுருக்கோம். இப்போ பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ரெசன்ஸ் பார்த்தோம்னா ரீசெண்டாக போனால் சிங் ஹை தான் 24,914 அப்படிங்கிறது நம்மளோட ஃபஸ்ட்டு ரெசன்ஸாக இருக்கும். செகண்டை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி போன ஹை தான் 24,989. தேர்டு பார்த்திங்கன்னா இந்த நேற்று முந்தானோட க்ளோசிங் கிட்டத்தட்ட அந்த ரேஞ்சு 25,959. சப்போர்ட்னு எடுத்துட்டோம்னா 24,783 அப்படிங்கிறது நம்மளோட ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். செகண்டை பொறுத்தளவுக்கு 24,722. தேர்டு பார்த்தோம்னா இன்றைக்கி போன லோ தான் 24,603. சரி, ஓகே, இது என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் இருக்க வாய்ப்புன்னு பார்த்தோம்னா என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த ஃபஸ்ட்டு ரெசன்ஸ் செகண்ட் இந்த ஏரியாவும் அதே சமயத்தில் சப்போர்ட் லெவல்னு பார்த்தோம்னா இந்த ஃபஸ்ட்டு செகண்டு. இப்போ மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த கீ லெவல்னு பார்த்தோம்னா இந்த ஃபஸ்ட்டு செகண்டு இதுவும் ஃபஸ்ட்டு செகண்டு தான் கீ லெவலாக இருக்க வாய்ப்பு. இப்போ ஒரு வேளை மார்க்கெட் வந்து இந்த எல்லோ ஜோனை மேலே ரெசிஸ்டன்ஸ் லெவலில் பிரேக் பண்ணோன்னா மார்க்கெட்டில் அப்சைடு போக வாய்ப்பு இருக்கும். அது எவ்வளோ தோணுன்னா இந்த தேர்டு வரைக்கும். தேர்டுங்கிறது ஸ்ட்ராங் செல்லிங் ஜோன் தான். இந்த இடம் தொட்டால் இறங்கும். ஆனால் இந்த இடத்த பிரேக் பண்ண வச்சதில் மார்க்கெட் வந்து இவ்வளோ தூரம் ஈஸியாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதாவது 25,000 கிட்ட 160 பாயிண்ட்ஸ் வந்து இந்த ரேஞ்சில் பிரேக் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயத்தில் இந்த சப்போர்ட் ஜோன் பார்த்தோம்னா இந்த லெவலில் பிரேக் பண்ணுறதுனா மார்க்கெட் அடுத்தது ஃபாலுக்கு தான் வாய்ப்பு. சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் அப்சைடு போகணும்னா இந்த எல்லோ ஜோனில் சப்போர்ட் எடுத்தால் தான் வந்து மார்க்கெட் மேலே போக வாய்ப்பு இருக்கும். இந்த எல்லோ ஜோனை உடைத்தாலே மார்க்கெட் அடுத்தது இறங்கிறது வாய்ப்பு இருக்கும். அடுத்த ஸ்ட்ராங் சப்போர்ட் லெவலில் இந்த டேவோட லோ தான். இதையும் பிரேக் பண்ணிட்டோன்னா அடுத்தது பெரிய ஃபால் இருக்கிறதுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் வாய்ப்பு அதிகம். என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ நாளைக்கு மார்க்கெட்டு இந்த எல்லோ ஜோனுக்கு இடையில இருக்கிறது வாய்ப்பு இருக்குது. நாளைக்கு ஒரு நாள் மார்க்கெட் லீவுனால அந்த கேப் டவுன் வச்சு தான் நம்ம முடிவு பண்ணலாம். ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆனால் இது உள்ளே இருக்க வாய்ப்பு. சரி, ஓகே, பேங்க் நிஃப்டி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு எடுத்து ரிமூவ் பண்ணிவிடுவோம். இப்போ நம்ம டே கேண்டில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், டே கேண்டில் வச்சுருக்கேன். டே கேண்டில் எப்படி பார்த்தோம்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த கேப் ஃபில்லிங் வரைக்கும் இறங்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு நிஃப்டியை கம்பேர் பண்ணோம்னா இது புல்லிஸ் தான். நிஃப்டியை பொறுத்த இந்த ரேஞ்சுக்கு வந்துட்டான். மார்க்கெட் வந்து இந்த லோ வந்துச்சு, அந்த அளவுக்கு மார்க்கெட் வந்து தான் திரும்பிச்சு. இவனை பொறுத்தளவுக்கு பார்த்தோம்னா இப்போ தான் இந்த லெவலில் உடைச்சிருக்கான். ஃபஸ்ட்டு சப்போர்ட் லெவலில் இப்போ தான் உடச்சி மார்க்கெட் கிட்ட க்ளோசிங் பார்த்திங்கன்னா மேலே தான் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட ஜூம் பண்ணி பார்த்தா தெரியும், க்ளோஸ் குயிக்கில். ஆனால் அது கிட்டத்தட்ட முடிச்சிருக்காங்க.
இதுபடி பார்த்தோம்னா இந்த என்னோட ஹையை பிரேக் பண்ண வச்சதில் மார்க்கெட் வந்து இந்த ரெட் கேண்டில் ஹை வரைக்கும் போகிறது வாய்ப்பு இருக்கும். இந்த லெவலில் பிரேக் பண்ணால் தான் அடுத்த புல்லிஸ் பார்க்கலாம். 61 100 பிரேக் பண்ணால் மட்டும்தான் நம்ம புல்லிஸ் எதிர்பார்க்கலாம். ஆனால் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது வரைக்கும் போயிட்டு ஒரு ரிவர்ஸில் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது மாதிரி தான் செட்டப் முடிஞ்சிருக்கு. நிஃப்டி அப்படி தான் நம்ம ஒரு இடம் சொல்லியிருப்போம், அதை திரும்ப தான் வாய்ப்பு. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 15 மினிட்ஸில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் 15 மினிட்ஸ் வச்சுருக்கோம். இப்போ பார்த்தோம்னா ஃபஸ்ட் ரெசன்ஸ் பார்த்தோம்னா ரீசெண்டாக பண்ண சிங் ஹை தான் 59,956 அப்படிங்கிற நம்மளோட ஃபஸ்ட் ரெசன்ஸாக இருக்கும். செகண்டை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி போன ஹை தான் 60,177 அப்படிங்கிறது நம்மளோட செகண்ட் ரெசன்ஸ் ஆகும். தேர்டை பொறுத்தளவுக்கு நேற்றோட லோ ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நேற்றோட லோ தான் 60,438. சப்போர்ட் எடுத்துட்டோம்னா 59,709 அப்படிங்கிறது நம்மளோட ஃபஸ்ட்டு சப்போர்ட். செகண்டை பொறுத்தளவுக்கு 59,615. தேர்டை பொறுத்தளவுக்கு அந்த ஃபுல் பேக் அந்த ஏரியா 59,345. சரி, ஓகே, இது என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் எப்படின்னு பார்த்தோம்னா என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த ஃபஸ்ட்டும் செகண்ட் சப்போர்ட்டும் அதே போல் ஃபஸ்ட்டு செகண்ட் ரெசிஸ்டன்ஸும் இதுதான் இந்த கீழே அவ்வளோ வாய்ப்பு. இப்போ இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்க வரைக்கும் மார்க்கெட் இதுக்குள்ளே தான் இருக்கும். இந்த ரேஞ்சு பிரேக் பண்ண வச்சு ஒரு புல்லிஸ் எதிர்பார்க்கலாம். அது எது வரைக்கும் எதிர்பார்க்கலாம்னா இந்த 60,400 வரைக்கும் எதிர்பார்க்கலாம். இந்த லொக்கேஷன் பிரேக் பண்ணி இந்த ஹையை பிரேக் பண்ணால் மட்டும் தான் நம்ம அடுத்தது மார்க்கெட்டில் புல்லிஸ் எதிர்பார்க்கலாம். இது வரைக்கும் ஒரு ஃபுல் பேக் தான், மார்க்கெட் இறங்கினதுக்கு ஒரு மேலே அப்படி ஒரு செட்டப் தான் இருக்குது. இப்போ அப்படி பார்த்தோம்னா ஸ்ட்ராங் கீ லெவல்னு பார்த்தோம்னா இந்த தேர்ட் ரெசன்ஸ் தான். இது பிரேக் பண்ணால் தான் அடுத்து நம்ம புல்லிஸ் எதிர்பார்க்கலாம். ஆனால் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் நாளைய மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு நாளான்னைக்கு மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு ஃப்ளாட்டாக இருந்துச்சுன்னா இந்த ரெண்டு எல்லோவுக்கு இடையில் இருக்கிறது தான் வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சென்செக்ஸ் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் சென்செக்ஸ் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிவிடுவோம். இப்போ நம்ம டே கேண்டில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் டே கேண்டில் வச்சுருக்கேன். டே கேண்டில் எப்படி பார்த்தோம்னா ஸ்ட்ராங் லெவல்னு பார்த்தோம்னா இந்த லொக்கேஷன் தான். இது பிரேக் பண்ணிட்டு மார்க்கெட் வந்து க்ளோசிங் வந்து மேலே வச்சுருக்காங்க. அதுபடி பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங்காக நம்ம எடுத்துக்கலாம். அதே சமயத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு நேற்றோட ஹையை பிரேக் பண்ணது வரைக்கும் மார்க்கெட் வந்து டவுனு தான் வாய்ப்பு. அதுக்கான செட்டப் டே செட்டப் படி. சரி, ஓகே, 15 மினிட்ஸில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் 15 மினிட்ஸ் வச்சுருக்கேன். பார்த்தோம்னா ஃபஸ்ட் ரெசன்ஸ் பார்த்தோம்னா 80,371 அப்படிங்கிற நம்மளோட ஃபஸ்ட் ரெசன்ஸாக இருக்கும். செகண்டை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி போன ஹை தான் 80,632 அப்படிங்கிறது நம்மளோட செகண்ட் ரெசன்ஸ். தேர்டை பொறுத்தளவுக்கு நேற்றோட ஒரு சிங்லோ 81,241. சப்போர்ட்னு எடுத்துட்டோம்னா 79,964 அப்படிங்கிறது நம்மளோட ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். செகண்டை பொறுத்தளவுக்கு 79,771. தேர்டு வந்து இந்த ஃபுல் பேக் வந்த இடம் 79,421. சரி, ஓகே, இது என்ன மாதிரி மூமெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்காங்க. செகண்டு இந்த ரேஞ்சையும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு செகண்டும் ஃபஸ்ட்டு செகண்ட் ரெசிஸ்டன்ஸும் ஃபஸ்ட்டு செகண்ட் சப்போர்ட்டும் தான் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கிறதே வாய்ப்பு ஃப்ரெண்ட்ஸ். இந்த லொக்கேஷனில் இருக்கிற மார்க்கெட் வந்து ரேஞ்சுக்குள்ளே இருக்கும். எதுக்கும் இருக்கிறோம். ஒரு வேளை இந்த எல்லோ ஜோன் பிரேக் பண்ணால் ரெசிஸ்டன்ஸ் லெவலில் பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு அந்த 81,240 வரைக்கும் மூவ் ஆகிட்டு அங்கேருந்து செல்லிங் வரதான் வாய்ப்பு. இது வரைக்கும் மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். அதே சமயத்தில் இந்த எல்லோ ஜோனை உடைச்சிட்டானா செகண்ட் சப்போர்ட் எல்லோ ஜோன் உடைக்கும் பட்சத்தில் மார்க்கெட்டில் அடுத்தது ஃபால் இருக்கிறதுக்கான செட்டப்பும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.